சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். திராவிட பெருந்தலைவர் ஐயா வைகோ அவர்கள் இதோ இங்கே வருகின்ற விட்டார்கள். சமத்துவ நடைபயணத்தின் நாயகன் திராவிட பெருந்தலைவர் ஐயா வைகோ அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். திராவிட பெருந்தலைவர் ஐயா வைகோ, 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 சமத்துவ நாயகன் தலைவர் வைகோ, திராவிட பெருந்தலைவர் ஐயா வைகோ, சமத்துவ நாயகன் தலைவர் வைகோ, திராவிட பெருந்தலைவர் ஐயா வைகோ. பின்னால் நின்று கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இங்க நாற்காலியில் வந்து அமருமாறு வேண்டுகிறோம். அந்த பாருங்க, இடது பக்கம் பாருங்க, நாற்காலிகள் இருக்கு. அங்க நிக்கிறவங்க எல்லாம் நிக்காதீங்க யாரும். அவங்க கான்வாய் வர்றப்ப கொஞ்சம் சிரமமா இருக்கு, நீங்க வந்து உட்காந்துருங்க. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அங்க நின்று கொண்டிருப்பவர்களை நாற்காலியில் அமருமாறு கொஞ்சம் அறிவுறுத்துமாறு வேண்டுகிறோம். மீண்டும் அறிவுறுத்தப்படுவது, அங்கே நின்று கொண்டிருக்கிற தோழர்கள் தயவு கூர்ந்து உள்ள வந்து நாற்காலியில் அமருங்க. வாங்க, நீங்களும் வந்துருங்க. காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உள்ள வந்து நாற்காலியில் உட்காருங்க. நிக்க கூடாது யாரும். சீக்கிரம் வந்துருங்க. அங்க இந்த சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் தயவு கூர்ந்து, அதே மாதிரி இடது பக்கம் அங்க பாருங்க நின்றுட்டு இருக்கீங்க, வந்து உள்ள வந்து அமர்ந்துருங்க. நாற்காலியில் வந்து அமருமாறு அறிவுறுத்தப்படுகிறது. ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக தலைவர் வைகோ அவர்கள் மேற்கொண்டிருக்கிற சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி வைப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய மாட்சிமை தாங்கிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கூட்டணி இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே தயவு கூர்ந்து நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய தோழர்கள், அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் இங்கே உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நாற்காலிகள் வந்து அமர்ந்து இந்த சமத்துவ நடைபயணம் தொடக்க விழா நிகழ்ச்சியை சிறப்பாக ஆக்கி தருமாறு வேண்டுகிறோம்.
கொளுத்துகின்ற வெயிலானாலும் கொட்டுகின்ற மழையானாலும் 82 வயதில் என் பேரப்பிள்ளை வயதொத்த இளைய தலைமுறை சாதியின் மதத்தினுடைய பிடிகளுக்குள் சிக்கக்கூடாது என்பதற்காக இதோ நான் என்னை அர்ப்பணித்து நடக்கிறேன் என்று தமிழ்நாட்டின் வீதிகளில் தீரர்கள் கோட்டம் திருச்சியிலிருந்து மதுரை வரை தன் கால்களால் நடப்பதற்கு சித்தமாக இருக்கிற நம்முடைய சமத்துவ தலைவர் வைகோ அவர்களுடைய இந்த சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி வைப்பதற்காக மாட்சிமை தாங்கிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணியினுடைய தோழர்களே, எல்லோரும் சேர்ந்து சாதியற்ற மண் இந்த மண், சமத்துவமான மண் இந்த மண், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், அம்பேத்கர் இவர்களுடைய சமூக நீதி பாதையில் பயணிக்கின்ற மண் இந்த மண் தான் என்பதை நிலைநாட்டுவதற்காக தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய வயதை உடல் நலத்தை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் கொட்டுகின்ற மழையானாலும் கொளுத்துகின்ற வெயிலானாலும் அன்னை தமிழ்நாட்டில் என் வாழ்நாளை ஏதோ இளைய தலைமுறைக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று தீரர்கள் கோட்டம் திருச்சியிலே இந்த சமத்துவ நடைபயணத்தை திட்டமிட்டு தொடங்கவிருக்கிறார்கள். மாட்சிமை தாங்கிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நடைபயணத்தை கூட்டணி தலைவர்களோடு சேர்ந்து கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். ஆகவே தோழர்களே, இது உன்னதமான பயணம், உயிரான பயணம், சமத்துவ நடைபயணம், சரித்திரத்தில் இடம்பெற போகிற பயணம். தந்தை பெரியாருக்கு பிறகு தன்னுடைய வயதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய கால்களால் இந்த மண்ணை அழைப்பதற்கு தவமாய் தவம் கிடந்த தலைவர் வைகோ அவர்கள் நடைபயணம் மேற்கொள்ளவிருக்கிறார்கள். தன்னுடைய ஸ்பார்ட்டாவின் வீரர்களைப் போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, சிப்பாய்களோடு மதுரை மாநகரத்திற்கு இன்றைக்கு தொடங்குகிற நடைபயணம் ஜனவரி 12 மாடக்கூடல் மதுரை மாநகரத்திலே நிறைவு பெற காத்திருக்கிறது. எல்லோரும் வாழ்த்துங்கள். வானம் வாழ்த்துகிறது, இயற்கை வாழ்த்துகிறது. திராவிட பெருந்தலைவர் வைகோ அவர்களின் நடைபயணத்தை இந்த நானிலம் போற்றுகிற அளவிற்கு மாட்சிமை தாங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்கவிருக்கிறார். வாருங்கள் தோழர்களே.
திராவிட பெருந்தலைவர் ஐயா வைகோ அவர்கள் மேற்கொள்ளுகிற சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி வைப்பதற்காக தமிழ்நாட்டின் மாட்சிமை தாங்கிய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் கடலிலே நீந்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். காவிரி ஆற்றங்கரையில் மக்கள் வழிநெடுகிலும் நின்று வரவேற்பு தந்து கொண்டிருக்கிற அவர்களின் அன்பை எதிர்கொண்டு ஏற்றுக்கொள்பவராக நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு தந்தை பெரியார் பூமி, பேரறிஞர் அண்ணா பூமி, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பூமி என்பதை நிலைநாட்டுகிற விதமாக சமூக நீதி தத்துவத்தை நிலைநாட்டுகின்ற இந்த மண்ணில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திராவிட பெருந்தலைவர் ஐயா வைகோ அவர்கள் தன்னுடைய 82 வயதிலும் சமத்துவ நடைபயணம் என்கின்ற நடைபயணத்தை ஆகவே அனைவரும் வருகை தருமாறு வேண்டுகிறோம். தோழர்களே, இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். தொடக்க விழா நடைபெறும் இடத்திற்கு பக்கத்திலே வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அருள் கூர்ந்து உள்ளே வந்து இருக்கையிலே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாரும் அங்கே நிற்கக்கூடாது. உள்ள வாங்க, உள்ள வந்து நில்லுங்க. இடதுபுறம் இருக்கக்கூடிய தோழர்களும் இருக்கையில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். இந்த நடைபயணத்தை வெற்றிகரமாக தொடக்க விழாவை சிறப்பாக நடத்தி தர வேண்டிய பொறுப்பு நம்முடைய தோழர்களுக்கு இருக்கிறது. நடைபாதையில் நிற்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் உள்ளே வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் 6000 கிலோமீட்டர் நடந்த நம்முடைய தலைவர், திராவிட இயக்கத்தினுடைய போர்வாள் தலைவர் வைகோ அவர்கள் 1986ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் நடைபயணத்தை திருநெல்வேலி மாவட்டத்தில் மகர நெடுங்குழைநாதர் ஆலயத்திலே திருட்டு நடந்த நேரத்தில், தங்க நகைகளும் வைர நகைகளும் திருடு போன நேரத்தில் அதை கண்டுபிடித்து பக்தர்களுடைய கவலையை போக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழினத்தினுடைய தன்பான தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உத்தரவை ஏற்று 3 நாட்கள் தன்னுடைய முதல் நடைபயணத்தை நடத்தினார்கள். அதற்கு பிறகு 1994இல் எழுச்சி நடைபயணம் முக்கடல் சங்கமிக்கின்ற கன்னியாகுமரி முனையிலிருந்து சென்னை வரையிலே 52 நாட்கள் 1600 கிலோமீட்டர் தூரம் நம்முடைய தலைவர் அவர்கள் நடந்தார்கள். அதற்கு பிறகு 1996 ஜூன் மாதம் காவிரி நடுவர் மன்றத்திற்கு தலைவர் நியமனம் செய்யாமல் காவிரி பிரச்சனை கிடப்பிலே போடப்பட்டிருந்த நேரத்திலே அந்த பிரச்சனையை முன்வைத்து தலைவர் வைகோ அவர்கள் காவிரிப்பம்பட்டினத்திலிருந்து கல்லணை வரையிலே தன்னுடைய நடைபயணத்தை நடத்தினார்கள். அதற்கு பிறகு 1997ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை நாசப்படுத்திய ஸ்டெர்லைட் நச்சு ஆலையை மூட கோரி தூத்துக்குடி மாவட்டத்திலே தன்னுடைய நடைபயணத்தை தலைவர் வைகோ அவர்கள் 3 நாட்கள்
நடத்தினார்கள். அதற்கு பிறகு 2006ஆம் ஆண்டு முல்லை பெரியாறு அணையை பாதுகாப்பதற்காக முல்லை பெரியாறு அணையை உடைக்க வேண்டும் என்று கேரள அரசு முயற்சி செய்த நேரத்தில் மதுரையிலிருந்து கூடலூர் வரையிலே 150 கிலோமீட்டர் நடைபயணத்தை நம்முடைய அறிவியல் தலைவர் வைகோ அவர்கள் மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகு 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் நாள் 12 டிசம்பர் 12 2012ஆம் ஆண்டு உப்பு கடல் வீசுகின்ற உவரியிலிருந்து கடற்கரையிலிருந்து முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த கோரி தன்னுடைய 3 கட்ட நடைபயணத்திலே முதல் நடைபயணத்தை அங்கே தொடங்கி மதுரையிலே நிறைவு செய்தார்கள். அதற்கு பிறகு 2013 பிப்ரவரி மாதம் மறைமலை நகர் தொடங்கி கோவளம் வரையிலே தன்னுடைய 2வது கட்ட நடைபயணம், 3வது கட்ட நடைபயணத்தை பொள்ளாச்சியிலே தொடங்கி ஈரோட்டிலே நிறைவு செய்தார்கள். அதற்கு பிறகு 10வது நடைபயணமாக 2018ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி தேனி மாவட்டத்தை அழிக்க வருகின்ற நீட்டினோ திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தன்னுடைய 10வது நடைபயணத்தை 2018 மார்ச் 31ஆம் தேதி மதுரை பழங்கானத்திலே தொடங்கி கம்பம் வரையிலே அந்த நடைபயணத்தை 10வது நடைபயணத்தை தலைவர் வைகோ அவர்கள் தொடங்கிய நேரத்தில் மூவேந்தர் சின்னங்களை பொறிக்கப்பட்ட அந்த தமிழர் கொற்ற கொடியை அன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவருமான ஆருயிர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடங்கி வைக்க மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துரைக்க அந்த பயணத்தை நடத்தினார்கள். 11வது நடைபயணமாக இன்றைக்கு காவிரி ஆற்றங்கரையிலே நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் சமத்துவ நடைபயணத்தை அறிவித்து இன்னும் சற்று நேரத்தில் அந்த நடைபயணத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் அரசினுடைய நாயகர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் சாதி சமய நல்லிணக்கம் தழைக்க வேண்டும். இந்துத்துவ சனாதன சக்திகளுக்கு திராவிட இயக்க மண்ணில் இடம் கிடையாது. எதிர்கால தலைமுறையை மீட்க வேண்டிய பெரும் கடமை நம் தோள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதியினுடைய திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும். 2026 தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் நல்லாட்சி மலர்வதற்கு தொடருவதற்கு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தேர்தல் பரப்புரையாகவும் இந்த நடைபயணத்தை நம்முடைய அறிவியல் தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் தலைவர் வைகோ அவர்கள் தொடங்குகிறார்கள். 11 நாட்கள் நடைபயணம். தொண்டரணி, மாணவரணி, இளைஞரணியை சேர்ந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் ஏறத்தாழ 900 பேர் தலைவருக்கு பின்னாலே அணிவகுத்து சீருடையோடு அணிவகுத்து செல்ல இருக்கிறார்கள். உரிய திட்டமிடலோடு இந்த நடைபயணம் தொடங்க இருக்கிறது. வருகை தந்திருக்கிற தோழர்கள், இந்த நடைபயண தோழமை இயக்கத்தினுடைய தோழர்கள் இந்த நடைபயண தொடக்க விழாவை வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டும் என்று கழகத்தின் சார்பில் வேண்டுகோள் வைக்கின்றோம். மீண்டும் முறை அழைக்கின்றேன். இந்த பேனருக்கு கீழே இருக்கக்கூடிய தோழர்கள் உள்ளே வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் இந்த பேரிகார்டுக்கு வெளியே இருக்கிற அனைவரும் உள்ளே வந்து அமருமாறு முதன்மை செயலாளர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் துரை வைகோ எம்பி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சீன தேசத்திலே மாசே துங் மறுமலர்ச்சி சீனாவை உருவாக்குவதற்கு 6000 கிலோமீட்டர் நடந்தான் என்கிற வரலாற்றை
இந்திய உபகண்டத்திலே 6000 கிலோமீட்டர் நடந்தார் இதுவரை என்கிற வரலாற்றை படைத்திருக்கிற நம்முடைய ஆரியர் தலைவர், திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் நம்முடைய லட்சிய தலைவர் புரட்சி புயல் வைகோ அவர்கள் தொடங்கி இருக்கிற இந்த சமத்துவ நடைபயணத்திற்கு தமிழ் கூறும் நல்லுலகத்தை சேர்ந்த மக்களை ஆதரவு தாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நடைபயண தொடக்க விழாவை சிறப்பாக நடத்தி தருவாறு வந்திருக்கக்கூடிய தோழர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நடைபயண துவக்க விழாவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வந்துவிட்டார்கள். திராவிட மாடல் அரசின் நாயகர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முதல்வர் தளபதி அவர்கள் வருகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வந்துவிட்டார்கள். நடையில் நின்றுயர் நாயகர் வைகோ சமத்துவ நடைபயணம் தொடக்க விழாவிற்கு காவிரி ஆற்றங்கரையில் திராவிட பாசறையின் காவலரனாக திகழ்கிற நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்கள் தலைமை ஏற்கிறார்கள். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் சாதனை சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தோழர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், கழகத்தினுடைய அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளும் முன்னிலை வகிக்கிறார்கள். நடைபயண தொடக்க விழாவிற்கு வருகை தந்துள்ள பெருமக்களை வசந்தத்தின் தூதுவராக நின்று வரவேற்க வருகிறார் கழகத்தின் முதன்மை செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் துரை வைகோ.
தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றி எழுதிய பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழிநடத்திய மகத்தான இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழர்களை பாதுகாக்கும் எக்கு கோட்டையாக கட்டிக்காத்து வரும் திராவிட மாடல் முதல்வரே, கடந்த 4.5 வருடங்களில் ஏறத்தாழ 12 லட்சம் கோடி முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்த்து கிட்டத்தட்ட 34 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியில் 11 விழுக்காடு என்ற உன்னதமான சாதனையை நிகழ்த்தி தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக முன்னிறுத்திய இந்தியாவின் முன்மாதிரி முதல்வர் அவர்களே, திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்கள் மேற்கொள்ளும் சமத்துவ நடைபயணத்தை துவக்கி வைத்து வாழ்த்துரை ஆற்ற வருகை தந்து இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்த்திருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை உளமார்ந்த மகிழ்ச்சியுடன் வருக வருக என வரவேற்கிறேன். முதலமைச்சரின் நம்பிக்கைக்குரியவர், உழைப்பில் முதன்மையானவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலம், நம்பிக்கை நட்சத்திரம், அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அன்பை பெற்றவர், தமிழ்நாட்டின் சிறந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் என் உடன்பிறவா சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, அடங்கமறு அத்துமீறு திமிரியலு திருப்பி அடி என சீரும் சிறுத்தைகளின் தாய் சிறுத்தையே, புரட்சி புயலின் அன்பு தம்பி, என் மீது எப்பொழுதும் கனிவு காட்டும் எழுச்சி தமிழர் ஆருயிர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே, கண்ணியத்திற்குரிய பெரியவர் பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களே, தமிழ்நாட்டில் சமத்துவத்தை, பெண் விடுதலைக்கு வித்திட்ட பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் உருவாக்கிய இயக்கமான திராவிட கழகத்தின் பொதுச் செயலர் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்களே, மக்கள் நீதி மையம் சார்பாக இவ்விழாவிற்கு வந்து சிறப்பு செய்துள்ள சகோதரர் அருணாச்சலம் அவர்களே, சுதந்திர இந்தியாவில் மக்கள் பிரச்சனைகளுக்காக 5 ஆண்டுகளுக்கு மேல் சிறைவாசம் அனுபவித்து திராவிட இயக்க தலைவர்களில் மக்கள் பிரச்சனைக்காக அதிக நாட்கள் சிறைவாசம் அனுபவித்தவர் என்ற மகத்தான தியாகத்திற்குரியவர். விண்ணில் உள்ள நட்சத்திரங்களை எண்ணிவிடலாம், ஆனால் இவருடைய போராட்ட களங்களை எண்ணிவிட முடியாது. தன்னுடைய 60 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் தமிழ் மொழிக்காக, தாய் தமிழ் மண்ணின் இயற்கை வளங்களை காப்பதற்காக, தமிழ் மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக 2 ஆயுட்கால உழைப்பிற்கு நிகரான உழைப்பை கொடுத்தவர். மகாத்மாவின் அகிம்சை வழி நடைபெற அரசியலில் மீண்டும் இந்நாட்டில் பின்பற்ற செய்தவர். ஒவ்வொரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தொண்டனின் இதய துடிப்பாகவும் சுவாச காற்றாகவும் விளங்கும் எங்கள் மாமனிதர் திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்களே, நச்சு ஆலை ஸ்டெர்லைட் அகற்றப்பட்டது, அபாயகரமான நியூட்ரினோ திட்டம் நிறுத்தப்பட்டது, முல்லை பெரியார் அணை பாதுகாக்கப்பட்டது, தஞ்சை வேளாண் மண்டலம் மீட்கப்பட்டது, நெய்வேலி NLC நிறுவனம் காக்கப்பட்டது, நச்சு செடி சீமை கருவேல மரம் அகற்றப்பட வேண்டும் என நீதிமன்ற தீர்ப்பு பெற்றது. இது போன்ற எண்ணற்ற சாதனைகளுக்கு, தலைவரின் சாதனைகளுக்கு, தியாகங்களுக்கு உந்துதல் சக்தியாக விளங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே, அதிகாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஆனால் தியாக உணர்வு உண்டு, கொள்கை உறுதி உண்டு, என்றும் மாறாத விசுவாசம் உண்டு.
வாழ்வோ சாவோ, வெற்றியோ தோல்வியோ, நாங்கள் கண்ட தலைவர் வைகோ கொண்ட கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று உங்களில் பலர் உங்கள் உழைப்பை தந்தீர்கள், பலர் உங்களின் இளமை காலங்களை தந்தீர்கள். இதற்கு மேலாக சிலர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள். இப்படிப்பட்ட பல தியாகங்களுக்கு சித்தமாய் விளங்கும் மறுமலர்ச்சி தொண்டர்களே, தோழர்களே, சாதி மத எல்லைகளை கடந்து மனிதநேயம் தழைக்க, தமிழர்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட, உயர்ந்திட திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ மேற்கொள்ளும் இந்த சமத்துவ நடைபயணத்தில் இணைந்துள்ள இளைஞர்கள், நடைபயண வீரர்கள், உங்கள் அனைவரை வரவேற்று வாழ்த்தி நன்றி பாராட்டுகிறேன். வெல்லட்டும் சமத்துவம், வெல்லட்டும் சமத்துவ நடைபயணம், வெல்லட்டும் மனிதநேயம், பரவட்டும் சகோதரத்துவம். நன்றி, வணக்கம். நடைபயண தொடக்க விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற நம்முடைய திராவிட மாடல் நாயகர் தளபதி அவர்களுக்கு ஆரியூர் தலைவர் வைகோ அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அதைப் போல இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் ஐயா KM காதர் மைதீன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், மக்கள் நீதி மையத்தினுடைய பொதுச் செயலாளர் அருணாச்சலம், திராவிடக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரன் ஆகியோருக்கு கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் தோழர் துரை வைகோ அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அமைச்சர் பெருமக்களுக்கும் முதன்மை செயலாளர் துரை வைகோ சிறப்பு செய்கிறார்கள். தலைவரினுடைய நடைபயணத்தின் தொடக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற தாய் கழகத்தின் சார்பில், திராவிடர் கழகத்தின் சார்பில் வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்களுடைய வாழ்த்துறை இப்போது. மனித சமத்துவத்திற்காக மாபெரும் நடைபயணத்தை சமத்துவ நடைபயணமாக மேற்கொள்ளக்கூடிய இந்த நடைபயணத்தின் கதாநாயகன், தலைவர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், திராவிட போர்வால் வைகோ அவர்களே, இந்த நடைபயணத்தை தொடங்கி வைத்து 2026 என்பது ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு கடுமையான போர். அந்த போரிலே திராவிடமே வெல்லும், திராவிட மாடல் ஆட்சியே அதை சொல்லும் என்று வழிகாட்டுதல் உரையை வழங்க இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்கக்கூடிய முதல்வர், திராவிட மாடல் அரசின் முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, தோழமை கட்சிகளுடைய தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய் கழகமான திராவிடர் கழகம் உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட நடைபயணங்களை, சாதாரண சீனமாக இருந்த ஒரு தேசத்தை செஞ்சீனமாக மாற்றுவதற்காக மாவோ மேற்கொண்ட நடைபயணம், இந்திய துணைக்கண்டத்தில் விடுதலை போருக்கு ஒரு வேகத்தை கொடுத்த காந்தியார் மேற்கொண்ட தண்டி யாத்திரை, அதுபோல் தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட நடைபயணத்தை நம்முடைய முத்தமிழ் அறிஞர், மறைந்தும் நெஞ்சிலே நிறைந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் மேற்கொண்ட நடைபயணம், அதையும் தாண்டி 10 முறை நடைபயணங்களை மேற்கொண்டு, நடைபயணம் என்பது பக்தர்களுக்காகவும் பகுத்தறிவாளர்களுக்காகவும் என்று சொல்லக்கூடிய வகையிலே தன் கால்களால் தமிழ்நாட்டை அளந்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு வைகோ திகழ்ந்து கொண்டிருக்கிறார். 83 வயது, 60 ஆண்டு கால பொது வாழ்க்கை. உடல் நலம் ஒத்துழைக்கவில்லை என்றாலும் மன வலிமையோடு
இந்த பயணத்தை நான் மேற்கொள்வேன். இறப்பே வரினும் மரண பயம் இல்லாமல் எதையும் இந்த நாட்டு மக்களுக்காக நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டவன் என்ற அடிப்படையிலே இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். கோடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவாய் எண்ணி இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு இப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு கிடைத்தது ஒரு பெரும் வாய்ப்பு. இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படித்தான். ஒரு நல்ல வாய்ப்பு. 2026 வர இருக்கின்ற ஒரு அறிவிப்புக்கு முன்னோட்டமாக இந்த நடைபயணத்தின் தொடங்கி வைக்கக்கூடிய தொடக்க நிகழ்ச்சியாக முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். 3 முழக்கங்களை முன்வைத்து நடைபயணத்தை நம்முடைய தலைவர் தொடங்குகிறார் என்றால், ஒன்று, மதுவை ஒழிப்போம், மதியை வளம் பெறச் செய்வோம் என்ற முழக்கமும், அதுபோல் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அந்த சமத்துவத்தை, ஜாதியால் மதத்தால் நாம் வேறுபட்டவர்கள் அல்ல, நாம் எல்லாம் மனிதர்கள், அறிவுள்ளவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், விலங்குகள் அல்ல என்பதை மனித சமத்துவத்தின் அடையாளமாக காட்டக்கூடிய 2வது முழக்கமாக, 3வது இந்த 2 முழக்கத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நல்ல ஆட்சி தேவை, ஒரு நல்ல முதலமைச்சர் தேவை. அப்படிப்பட்ட நல்ல ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகமே கொடுக்கும். அப்படிப்பட்ட நல்ல முதலமைச்சராக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சரே இருப்பார் என்ற வகையிலே இன்றைக்கு இந்த பயணத்தை தொடங்கி வைக்க இருக்கின்றார். 10 லட்சம் மடி கணினியை கல்லூரி மாணவர்களுக்கு இந்திய துணை கண்டத்திலே எந்த மாநிலத்திலும் நிறைவேற்றப்பட முடியாத மிக பெரிய சாதனை என்று சொல்லக்கூடிய அளவிலே ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய 10 லட்சம் மடிக்கணினி இன்னும் ஓரிரு நாளிலே வழங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த முதலமைச்சர். ஒரு சாதாரண குடியில் இருக்கக்கூடிய குடிசை வீட்டிலே வாழக்கூடிய இளம் பிள்ளைகளுடைய ஆசையை தான் நேரிலே கேட்டு அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு கூட உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஆட்சியை தரக்கூடிய முதலமைச்சர் நான் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராக, திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகில் இருக்கக்கூடிய நன்னிமங்கலம் என்ற கிராமம், அதிலே 3 பிள்ளைகள் பெற்றோருக்கு, அந்த 3 பிள்ளைகளையும் விட்டுவிட்டு 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே தாய் மரித்து போய்விடுகிறாள். அண்மையிலே அந்த தகப்பனும் செத்து போய்விடுகிறான். குடிசை வீடு, புறம்போக்கு நிலத்திலே பட்டா கூட கிடையாது. அந்த சூழ்நிலையிலே இந்த செய்தி முதல்வருடைய கவனத்துக்கு வருகிறது. அமைச்சர் பெருமக்களும் அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவரும் சென்று பட்டாவோடு சென்று அந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுத்து முதலமைச்சரை நேரிலே பேச அந்த பிள்ளைகளோடு பேசுகிறார். நான் இருக்கிறேன், என்னுடைய ஆட்சி இருக்கிறது, உங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் தீர்மானிப்போம், கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது பட்டா கொடுத்திருக்கிறார்கள், நாளைக்கு உங்களுக்கு கலைஞர் பெயரால் வீடு கொடுக்கப்படும். உங்கள் எதிர்காலம், நீங்கள் என்ன படிக்க விரும்புகிறீர்களோ அதை படிப்பதற்கான ஆவணை நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய தெம்பூட்டக்கூடிய ஒரு திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சர் இங்கே தொடங்கி வைக்க இருக்கிறார். திராவிடமே வெல்லும், நாளைய வரலாறு அதை சொல்லும். 2026 நமக்கானது, நம்முடைய முதல்வருக்கானது. அதற்கு கட்டியம் கூறும் ஒரு நடைபயணம் தான் தலைவர் வைகோ மேற்கொள்ளக்கூடிய நடைபயணம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகநாயகர், பகுத்தறிவாளர், பண்பாளர், மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் சார்பில் அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அருணாசலம் அவர்கள் வாழ்த்துரை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் ஐயா திரு வைகோ அவர்களது தலைமையில் நடைபெறும் சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்க இருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் பாசத்துக்கு கூறிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, தலைமை வகித்துள்ள நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் K.N. நேரு அவர்களே, முன்னிலை வகித்துள்ள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, வரவேற்புரை ஆற்றியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் திரு துரை வைகோ அவர்களே,
மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திரு காதர் முஹிதீன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான என் பாசமிகு சகோதரர் திரு தொல் திருமால் வளவன் அவர்களே, திராவிடர் கழக பொருளாளர் திரு துரை சந்திரசேகரன் அவர்களே மற்றும் இங்கு கூடியுள்ள தோழமை கட்சி நிர்வாகிகளே, மதிமுகவின் செயல் வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் மாநிலங்களவையின் உறுப்பினருமான ஐயா திரு கமல்ஹாசன் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதால் அவரது சார்பில் நான் இங்கு பங்கேற்று சமத்துவ நடைபயணம் மேற்கொள்ள உள்ள மதிமுகவின் பொதுச் செயலாளர் ஐயா திரு வைகோ அவர்களை வாழ்த்துவதில் பெருமை அடைகிறேன். இந்திய அரசியலமைப்புக்கும் ஜனநாயகத்திற்கும் சமத்துவம் சகோதரத்துவத்துக்கும் அடுத்தடுத்து பல்வேறு நெருக்கடிகளும் சவால்களும் எழுந்துள்ள தற்போதைய சூழலில் அதனை திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா திரு ஸ்டாலின் அவர்களும் அவரது தலைமையிலான கூட்டணி கட்சியின் தலைவர்கள் இங்கே மேடையில் அமைந்திருக்க அவர்களும் ஜனநாயக சக்திகளும் தீரத்துடன் எதிர்த்து வருகிறோம். இத்தகு சூழலில் மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா திரு வைகோ அவர்களது சமத்துவ பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மதம், ஜாதி, மொழி உள்ளிட்டவைகளின் பெயரால் மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் அடைய விரும்பும் சக்திகளை மக்கள் அடையாளம் காணவும் அவர்களை புறக்கணிக்கவும் ஐயா திரு வைகோவின் சமத்துவ நடைபயணம் உதவியாக இருக்கும். வாக்கு வங்கி அரசியலுக்காக பொதுமக்களிடம் ஒற்றுமையை குலைத்து அவர்களிடம் பிரிவினையை தூண்டும் பாசிச சக்திகளை எதிர்கொள்ள ஜனநாயகத்தின் மீதும் அரசியலமைப்பு மீதும் நம்பிக்கையுள்ள அனைத்து சக்தியிலும் ஒன்றிணைந்து செயல்படுவது காலத்தின் கட்டாயமாகும். அதற்கு இந்த சமத்துவ நடைபயணம் முன்னந்தி ஏறாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. வயது, உடல்நிலை என எதையும் பொருள்படுத்தாமல் மக்களின் ஒற்றுமைக்காகவும் தேசத்தின் நலனுக்காகவும் நடைபயணம் மேற்கொள்ள உள்ள ஐயா திரு வைகோ அவர்களுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணத்தில் ஐயா திரு வைகோ அவர்களுடன் பயணிக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் எனது இரு கண்கள் என்று நெஞ்சிருத்தி முழங்குகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், எழுச்சி தமிழர், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவர்களின் வாழ்த்துரை. சமத்துவ நடைபயணம் மேற்கொள்ளும் திராவிட இயக்க போர்வால் புரட்சி புயல் அண்ணன் வைகோ அவர்களே, இந்த நடைபயணத்தை தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கவிருக்கிற, சமத்துவ ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கிற சமத்துவ பெரியார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கருத்தியல் வாரிசு மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களே, இவ்விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்களே,
முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற மக்களவை உறுப்பினர் துரை வைகோ அவர்களே, ஆடிட்டர் அர்ஜுனராஜ், டாக்டர் ரொகையா, செஞ்சி ஏ.கே. மணி, ஆடுதுறை இரா முருகன், திமு ராஜேந்திரன், வெல்லமண்டி சோமு, மணவை தமிழ்மாணிக்கம், டிடிசி சேரன் ஆகிய தோழர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற தோழர் மு செந்தில் அதிபன் அவர்களே, நடைபயண ஒருங்கிணைப்பாளர் சு ஜீவன் அவர்களே, அணிகளின் பொறுப்பாளர்கள் பாஸ்கர சேதுபதி, ஆசை தம்பி, பால சசிகுமார், சுமேஷ் ஆகிய தோழர்களே, நம்மிடையே வாழ்த்துரை வழங்கவிருக்கிற தமிழகத்தின் முதுபெரும் தலைவர்களுள் ஒருவர், மூத்த தலைவர் ஐயா பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களே, வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற மக்கள் நீதி மையத்தின் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் அருணாச்சலம் அவர்களே, திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் வைகோ அவர்களை நான் 80களின் தொடக்கத்திலேயே மாணவ பருவத்திலேயே கண்டு வியந்தவன். அவர் எங்கே உரையாற்றினாலும் அங்கே சென்று அவருடைய உரைகளை கேட்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவன். முத்தமிழறிஞர் கலைஞரின் போர்ப்படை தளபதியாக களத்தில் அப்போது வலம் வந்தவர், களமாடியவர். அன்றைக்கு அவரிடம் கண்ட அதே வேகம், அதே வீரியம் பல பத்தாண்டுகளை கடந்த நிலையிலும் இன்றும் நீடிக்கிறது என்பது பெரும் வியப்பை தருகிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் விதைத்த சமத்துவ கொள்கையில் இன்னும் உறுதிப்பாட்டோடு விளங்குகிறார் என்பதற்கு சான்றாக இந்த சமத்துவ நடைபயணம் விளங்குகிறது. அவருடைய கொள்கை உறுதிப்பாட்டின் ஒரு சான்றாக இது அமைந்திருக்கிறது. செந்தில் அதிபன் அவர்கள் இங்கே அடுக்கினார். 1986 இருந்து 2018 வரையில் தொடர் நடைபயணங்கள் 10 முறை இதுவரையில் தமிழகத்தில் 6000 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்ட பெருமைக்குரியவர் என்பதை எடுத்துரைத்தார். அந்த நடைபயணங்கள் எல்லாம் வெவ்வேறு கோரிக்கைகளுக்கான நடைபயணங்களாக அமைந்திருந்தன. இந்த 11வது நடைபயணம் தம்முடைய கொள்கை இலக்கை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நடைபயணமாக, மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நடைபயணமாக, ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஆதரிக்க வேண்டிய ஒரு நடைபயணமாக அமைந்திருப்பது போற்றுதலுக்குரியது, மகிழ்ச்சி அளிக்கிறது. சொல்லப்போனால் சமத்துவத்திற்காக போராடக்கூடிய நாம் அனைவரும் அவரோடு இந்த நடைபயணத்தில் இணைந்தே நடக்க வேண்டும். அத்தனை சிறப்புக்குரிய ஒரு நடைபயணம் இது. பெரியார் இயக்கம் கண்டது சமத்துவத்திற்காகத்தான். பேரறிஞர் அண்ணா அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்ததும் சமத்துவத்திற்காகத்தான். முத்தமிழறிஞர் கலைஞர் அரை நூற்றாண்டு காலம் இந்த மண்ணில் அரசியல் செய்ததும் சமத்துவத்திற்காகத்தான். அவருடைய கருத்தியல் வாரிசாக இன்றைக்கு களத்திலே இருக்கிற டிராவிடியன் மாடல் என்கிற சமத்துவ ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்களும் இங்கே போராடி கொண்டிருப்பது சமத்துவத்திற்காகத்தான். மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை தலைவர்களின் நோக்கமும், கூடியிருக்கிற நம்முடைய அனைவரின் நோக்கமும், இறுதி இலக்கும் சமத்துவத்திற்காகத்தான். நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமர வைத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களும் இந்த மண்ணில் தம் இறுதி மூச்சு வரையில் உரத்து பேசியதும், ஓடி ஆடி பணியாற்றியதும், தம் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டதும்
சமத்துவத்திற்காகத்தான். நம்முடைய கூட்டணி சமத்துவத்திற்கான கூட்டணி. ஆனால் நம்முடைய சமத்துவத்திற்கு எதிராக களத்திலே நிற்பவர்கள் சனாதன சக்திகள், பாகுபாடுகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு நீடிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பவர்கள். ஒருபுறம் சனாதன சக்திகள், இன்னொரு புறம் ஜனநாயக சக்திகள். ஜனநாயக சக்திகள் தான் இன்றைக்கு அண்ணன் தளபதியின் தலைமையில் ஒருங்கிணைந்து நிற்கிறோம். இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு கூட்டணி அரசியலை தளபதி அவர்கள் இன்றைக்கு முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். மதச்சார்பின்மை, சகோதரத்துவம், சமத்துவம் என்பதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நாம் பேசுகிற அரசியல். அந்த அரசியலுக்கு இன்றைக்கு தலைமை வகிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு தலைவராக நம்முடைய தளபதி இருப்பதால் இந்த நடைபயணத்தை தொடங்கி வைப்பதிலே முழு பொறுப்பும் தகுதியும் ஆற்றலும் வலிமையும் அண்ணன் தளபதிக்கு உண்டு. அந்த வகையிலே வைகோ அவர்கள் தொடங்குகிற இந்த சமத்துவ நடைபயணத்தை அவர் தொடங்கி வைக்க வந்திருப்பது சால பொருத்தமானது. 2026 ஆண்டில் நடைபெறவிருக்கிற சனாதனத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையிலான ஒரு யுத்தம் தான் வருகிற ஏப்ரல் மே மாதம் நாம் சந்திக்க போகிற யுத்தம். இது வழக்கமான தேர்தல் இல்லை, சராசரியான தேர்தல் இல்லை. தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க துடிக்கிற சனாதன சக்திகள் ஒருபுறம். அப்படி விட்டுவிட மாட்டோம். நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள், அண்ணாவின் தம்பிகள், அம்பேத்கரின் அரசியல் வாரிசுகள். தமிழ் மண்ணை எப்படி சனாதன சக்திகள் ஆக்கிரமிப்பதற்கு ஒருபோதும் விடமாட்டோம் என்கிற உறுதிப்பாட்டோடு தான் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் நாம் அணிதிரண்டு நிற்கிறோம். வெளிப்படையாக சனாதன சக்திகள் ஒருபுறம் நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு துணையாக பல்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு திராவிடத்தை பேசக்கூடியவர்களாகவும் தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்களாகவும் இன்றைக்கு முகமூடிகளை அணிந்து கொண்டு நமக்கு எதிரான திரிபுவாத அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே களத்தில் எதிர்க்க வேண்டிய எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம் முன்னால் இருக்கிறது. அவர்களை வீழ்த்துவதற்கான வலிமை அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் அடங்கி இருக்கிறது. அதை நாம் உணர்ந்த நிலையில்தான் அண்ணன் வைகோ அவர்களாக இருந்தாலும் சரி, மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை தலைவர்களும் சரி, நாம் கைகோர்த்து நிற்கிறோம், உறுதிப்பாட்டோடு நிற்கிறோம். இன்றைக்கு நாம் தமிழ் என்று பேசுகிறோம் என்றால் அது திராவிடத்தால் தான் உயிர்ப்போடு இருக்கிறது. திராவிடம் என்பது தமிழ் தேசியத்திற்கு எதிரானதல்ல, தமிழுக்கு எதிரானதல்ல, தமிழனுக்கு எதிரானதல்ல, தமிழ் மண்ணுக்கு எதிரானதல்ல. இந்தி திணிப்பை தடுத்தது திராவிடம். இந்தி திணிப்பை தடுத்ததால் தான் தமிழ் இங்கே உயிர்ப்போடு வாழ்கிறது. இந்தி திணிப்பை தடுத்த போராளியால் தான், தந்தை பெரியாரால் தான் தமிழ் இன்றைக்கு உயிர்ப்போடு இருக்கிறது. அதனால் தமிழ் என்றும் தமிழ் தேசியம் என்றும் நம்மால் பேச முடிகிறது. பெரியார் போராடாமல் இருந்திருந்தால், அண்ணா போராடாமல் இருந்திருந்தால், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போராடாமல் இருந்திருந்தால், திராவிடம் இந்தியை தடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடிய இந்தி வாழாக்களாக மாறியிருப்போம். தமிழ் தேசியம் என்கிற சொல்லே பிறந்திருக்காது. இந்த 40-50 ஆண்டுகளில் தமிழ்நாடு இந்தி பேசும் மாநிலங்களில் ஒன்றாக மாறி இருக்கும். தமிழ் மக்கள் இந்தி பேசும் மக்களாக மாறி இருப்பார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்கிறது என்றால், தமிழ் உணர்வு மேலோங்கி இருக்கிறது என்றால், தமிழ் தேசியம் என்கிற சிந்தனை வளர்ந்தோங்குகிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் வகுத்த, அடித்தளம் அமைத்த தலைவர் தந்தை பெரியார். அதை பரப்பியவர் பேரறிஞர் அண்ணா. அதை கட்டி காத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதை இன்றைக்கு முன்னெடுத்து செல்பவர் நம்முடைய தளபதி அவர்கள். ஆகவே திராவிடம் என்பது சமூக நீதி, திராவிடம் என்பது சகோதரத்துவம், திராவிடம் என்பது சமத்துவம். எனவே இந்த பயணம் திராவிட நடைபயணம் என்று சொன்னாலும் பொருந்தும், சமத்துவ நடைப்பயணம் என்று சொன்னாலும் பொருந்தும். அந்த திராவிட அரசியலை கட்டி காப்பாற்றக்கூடிய பாதுகாப்பு அரண்களுள் ஒன்றாக தமிழகத்திலே விளங்குகிற ஒரு பேர் இயக்கம்
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கழகத்தின் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரால் வளர்த்தெடுக்கப்பட்டவர். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பாசறையில் வளர்ந்தவர். பெரியாரின் கொள்கைகளால் புடம்போடப்பட்டவர். பேரறிஞர் அண்ணாவால் தட்டி வளர்க்க பெற்றவர் அண்ணன் புரட்சி புயல் வைகோ அவர்கள். அதே பாசறையில் வளர்ந்தவர்தான் அண்ணன் தளபதி அவர்கள். ஆகவே இவர்கள் முன்னெடுக்கிற இந்த முயற்சி தமிழ் மண்ணை காக்கும், தமிழ் மக்களை காக்கும், தமிழ் மொழியை காக்கும், சமூக நீதியை காக்கும், சமத்துவத்தை வென்றெடுக்கும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பு வழங்கிய அண்ணன் வைகோ அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த பயணம் வெல்ல வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவிரி ஆற்றங்கரையில் பிறந்து கங்கை ஆற்றங்கரை வரையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவராக திகழ்கிற நாடாளுமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் கண்ணியத்துக்குரிய ஐயா பேராசிரியர் KM காதர் மைதீன் அவர்கள் வாழ்த்துரை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். தங்கத் தமிழகத்தில் பொங்கு புகழ் பெற்று வரும் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த விழாவினுடைய கதாநாயகர், எங்களது பேரன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய மாமா வைகோ அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய தோழமை கட்சியினுடைய தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய MP அருமை சகோதரர் துரை வைகோ அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களே, எனக்கு முன்பு சிறந்த முறையில் வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற அருமை துரை சந்திரசேகரன் ஐயா அவர்களே, அருமை அருணாச்சலம் ஐயா அவர்களே, எனது பேரன்புக்குரிய தோழர் சகோதரர் திருமாவளவன் ஐயா அவர்களே, மற்றும் இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெருமைக்குரிய பெரியோர்களே, திரளாக கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் இதய நிறைந்த இனிய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு வாழ்த்து, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து மட்டுமல்லாமல் தமிழ் புத்தாண்டு வாழ்த்தையும் சேர்த்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த சிறப்பான விழா இன்று வைகோ மாமா அவர்கள் தொடங்க போகிற சமத்துவ நடைப்பயணம் தொடங்கக்கூடிய இந்த அருமையான விழாவை திருச்சியில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இங்கு கிடைத்திருக்கிறது.
துறையூர் ஒரு காலத்தில் சோழ நாட்டினுடைய தலைநகர் என்று பெயர் பெற்றது. சோழ வளநாடு என்றால் சோறுடைத்து என்று சொல்லுவார்கள். சோறு என்றால் உணவு என்று பொருள் ஒரு வகை. இன்னொரு பொருள் அதற்கு சுவர்க்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக சுவர்க்கம் பூமி, சுவன பூமி இந்த பூமி. இந்த பூமியிலிருந்து மாமா வைகோ அவர்கள் சமரச நடைப்பயணத்தை தொடங்குகிறார்கள். சமரசம் உலாவக்கூடிய இடம் சொர்க்க பூமிதான். சொர்க்கத்திலே ஏற்ற தாழ்வு கிடையாது, உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. ஜாதி மதம் பேதங்கள் எல்லாம் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம், அது சொர்க்கத்திலே கிடையாது. அது சொர்க்கம் என்ற இந்த பகுதியில் சொர்க்க அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த அற்புதமான நல்லிணக்க பயணத்தை, சமரச நடைப்பயணத்தை மாமா அவர்கள் இங்கே தொடங்கி நடத்த இருக்கிறார். இந்த பயணத்தை தொடங்கி வைக்க வந்திருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் முதல்வர் மட்டுமல்ல, ஏன் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் அங்குள்ள மக்களும், நான் இந்தியாவின் பல மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செல்லுகிற நேரத்தில் எல்லாம் எங்கள் மாவட்டத்துக்கும் மாநிலத்திற்கும் தளபதி போல், ஸ்டாலினை போல் ஒரு முதல்வர் வந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்வதை கேட்டு கேட்டு நாங்கள் பூரித்து போவது உண்டு. இது ஏதோ அவரை வாழ்த்துவதற்காக சொல்லக்கூடிய வாழ்த்து இல்லை. அவர் ஆற்றி வரக்கூடிய முறை, ஆட்சி அதிகாரத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிற புரட்சிகள், தமிழகத்தை முன்னிலைப்படுத்தி இந்திய மாநிலங்களுக்கு முன்னுதாரணமான மாநிலமாக விளங்க செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆட்சியை அவர் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் இந்த வாழ்த்தும் பாராட்டும் போற்றுதலும் தங்க தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய மாநிலங்களிலெல்லாம், ஏன் கடல் கடந்த நாடுகளிலும் பிரதிபலிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த சிறந்த போற்றுதலுக்குரிய, வாழ்த்துதலுக்குரிய, என்றும் பாராட்டுதலுக்குரிய ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய நமது தங்க முதல்வர் அவர்கள், மைகோ மாமா அவர்கள் தொடங்கக்கூடிய சமரச நடைப்பயணத்தை இங்கு தொடங்கி வைப்பது, அது போற்றுதலுக்குரிய ஒன்று, பாராட்டுக்குரியது ஒன்று மட்டுமல்ல, காலாகாலத்திற்கு நினைத்து நினைத்து பாராட்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. எந்த சந்தேகமே இல்லை. இந்த வெற்றி பயணம், அருமை நண்பர்கள் சொன்னது மாதிரி, வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இது 11வது பயணம். வரலாற்றிலே மாசோத்திங் அவர்கள் ஏற்படுத்திய பயணம்தான் வரலாற்றிலே மிகச்சிறந்த சீர்திருத்தங்களை, புரட்சிகளை செய்ததாக வரலாற்றிலே சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட வரலாறு படைக்கக்கூடிய பயணமாக இது ஆக வேண்டும் என்று இல்லாமல் இறைவனத்தை வேண்டி, இந்த பயணம் வெற்றி பயணமாக இன்று தொடங்கக்கூடிய இந்த பயணம் நாளைக்கு தமிழ்நாட்டிலே வெற்றி பயன் நடத்திய பெருமை வைகோவுக்கு உண்டு என்று வரலாறு சொல்ல வேண்டும். வரலாற்றிலே அவர் வெல்ல வேண்டும் என்று இங்கே கூறி, எல்லாமல்ல இறைவனுடைய பேரருளும் அவருடைய அருளும் அவருக்கும் அவருடைய கட்சியினருக்கும் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன். அதோடு தங்க தமிழகத்தில் பொங்கு புகழ் பெற்று வரும் நமது மாநில முதல்வர் அவர்களும் அவருடைய ஆட்சியும் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றும் இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறேன். இந்த நல்லாட்சி தொடர்ந்து நீடித்து தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் இந்திய மாநிலங்களுக்கும், ஏன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்களும் போற்றி வரக்கூடிய காலத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை இந்த நடைப்பயணம் உருவாக்கி தரும். இந்த நடைப்பயணம் மூலமாக வரக்கூடிய அற்புதமான சாதனைகள் மூலமாக 2026 தமிழ்நாட்டிலே புரட்சியாக ஒன்று ஏற்படும். அது காலமெல்லாம் வாழ்த்துக்கூடியதாக ஆகும் நினைக்கும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் அல்ல இறைவனுடைய பேருள் எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், சலாம். கழகத்தின் பொருளாளர் பொறியாளர் அண்ணன் மு. செந்திலதிபன் அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். தமிழர் நாகரிகத்தின் தொட்டில் பூமியாம் காவிரி ஆற்றங்கரையிலிருந்து வரலாற்று சிறப்பு மிக்க வைகை நதிக்கரை வரையிலே நடைபெற இருக்கிற இந்த சமத்துவ நடைபயணத்தை திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் நம்முடைய ஆருயிர் தலைவர் வைகோ அவர்கள் நடத்துகிறார்கள். திராவிட இயக்க போர்வால் நடைபயணத்தை தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கிற திராவிட இயக்கத்தின் நிரந்தர தளபதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற காவிரி ஆற்றங்கரையில் திராவிட இயக்க பாசறையை கட்டி காத்து வருகின்ற அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்களுக்கும், முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கிற பள்ளி கல்வி குதிரையில் சாதனை பரித்தரம் படைத்துக் கொண்டிருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தோழர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும், நடைபயண நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும், வாழ்த்துறை வழங்கியிருக்கிற தலைவர் பெருமக்களுக்கும், நடைபயணத்திலே பங்கேற்க வருகை தந்திருக்கிற நடைபயண தோழர்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதயமார்ந்த நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம். நன்றி. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் 6000 கிலோமீட்டர் 10 நடைபயணங்களை இதுவரையிலே மேற்கொண்டிருக்கின்ற நடையில் நின்றுயர் நாயகர் திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் தமிழ் தேசிய இனத்தின் குரலாக டெல்லி ஏகாதிபத்தியத்தின் தர்பார் மண்டபத்திலே 30 ஆண்டு காலம் மூடி முழங்கிய நம்முடைய தலைவர் ஆருயிர் தலைவர் புரட்சி புயல் வைகோ அவர்கள் இப்பொழுது ஏற்புரை வழங்குகிறார்கள். நிலவின் ஒளியா அனல்கக்கும் ஆதவனின் வெளிச்சமா என்ற சூழலில் கதிர் வெடித்து பிளவு விழ கடல் கொதித்து சூடாற்ற முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் முன்தோன்றி மூத்ததுவும் பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர் குற்றம் கண்டதுமான செந்தமிழே வணக்கம். அச்சமும் அவலமும் ஆர்வமும் நீக்கி செற்றமும் ஓகையும் செய்யாது காத்து ஞெமன்கோல் அன்ன சீர்மை தாகி சிறந்த பேர் அரங்கூர் அவயமெனும் கொற்றத்தை தமிழ்நாட்டினுடைய அரசாக இயக்கிக் கொண்டிருப்பவரும் இமய முதல் குமரி வரை பரந்துபட்ட உபகண்டத்தின் அனைத்து மாநிலங்களுக்கும் எம்மை பின்பற்றுக என சொல்லத்தக்க திராவிட மாடல் ஆட்சியை பரிபாலித்துக் கொண்டிருப்பவரும் கோடானு கோடி தமிழர்களின் நெஞ்சிலே திராவிட இயக்கத்தின் முத்திரையாக பதிந்திருப்பவரும் இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மாபெரும் வெற்றியை, கடந்த தேர்தலை விட விஞ்சிய வெற்றியை தன்னந்தனியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை அமைந்திருக்கக்கூடிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களும் பெறத்தக்க வெற்றியை
உருவாக்கி கொடுக்க இருக்கின்ற மக்களின் பேராதரவை பெற்றிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களே, இந்த தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற பெருமதிப்புக்குரிய ஆருயிர் சகோதரர் அமைச்சர் மாண்புமிகு KN நேரு அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கின்ற பாசமிகு சகோதரர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவை தலைவர் ஆருயிர் சகோதரர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் உள்ளிட்ட பொருளாளர் செந்திலதிபன், துணை பொதுச் செயலாளர்கள் KN மணி, ஆடுதுறை முருகன், டாக்டர் ரொகையா தீமு ராஜேந்திரன், உயர்நிலை குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர செயலாளர்கள் உள்ளிட்ட தொண்டரணி தம்பிமார்கள், இளைஞரணி தம்பிமார்கள், மாணவரணி தம்பிமார்கள் என நடைபயணத்திலே பங்கேற்கின்ற பாசமிகு இளவல்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளே, இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்கிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்தினுடைய ஒரு பெரும் தலைவர் பேராசிரியர் கண்ணியத்துக்குரிய KM காதர் மொய்தீன் அவர்களே, உணர்ச்சி துடிப்பாக மின்னல் வேகத்தில் இடிமுழக்கம் செய்கின்ற சொற்பொழிவாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மதிப்பிற்குரிய தலைவர், உணர்ச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களே, மக்கள் நீதி மய்யத்தின் பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அருணாச்சலம் அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மானமிகு துரை சந்திரசேகரன் அவர்களே, பொறியாளர் செந்திலதிபன் அவர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, தமிழ் பெருமக்களே, என் சிறந்தாழ்ந்த வணக்கம். பொங்கி வரும் பொன்னி ஆற்றங்கரையில் தான், மலைக்கோட்டை நகரமாம் திருச்சிராப்பள்ளியின் உறையூரில் தான் 1938 ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் நாள் அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி நடைபயணத்தை தொடங்கி வைக்க அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களும் மறைமலை அடிகள் அவர்களும் சோமசுந்தர பாரதியார் அவர்களும் மணவை திருமலைசாமி அவர்களும் கண்ணியத்துக்குரிய கலிகுல்லா அவர்களும் துவக்கி வைத்து சிறப்பித்த அதே திருச்சி மாநகரில் தான் இந்த நடைபயணமும் சமத்துவ நடைபயணமும் தமிழக முதல்வரால் தொடங்கப்பட இருக்கிறது. 1982 ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் நாள் நான்மாடக்கூடல் சங்கம் வளர்த்த மதுரை மாநகரில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு குன்றுதோராடும் குமரனுக்கு அறுபடை வீடுகளில் ஒன்றாக அமைந்திருக்கின்ற திருச்சீரளவாய் திருச்செந்தூரில் வைரவேல் காணாமல் போயிற்று என்ற இடர் எழுந்தபோது, தூக்கிலே தொங்குகிறார் சுப்பிரமணிய பிள்ளை என்ற போது, அது தற்கொலை அல்ல, நிகழ்த்தப்பட்ட படுகொலை, அதற்கு நீதி வேண்டும் என்று கேட்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்நாளில் மதுரை மாநகரிலே இருந்து நீதி கேட்டு நடுபயணம் தொடங்கி திருமங்கலம், விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, எட்டயபுரம், எப்போது வென்றார் தூத்துக்குடி, ஆத்தூர், ஆறுமுகநேரி, காயல்பட்டம், வீரபாண்டியன்பட்டம், திருச்செந்தூர் என
நடைபயணம் மேற்கொண்டார்கள். 1986 ஆண்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான நவ திருப்பதிகளிலே 108 திருப்பதிகளிலே ஒன்றான தென்திருப்பேரையில் மகர நெடுங்குலைக்காதர் ஆலயத்தில் தங்கமும் வைரமும் நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட ஆபரணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டன என்பதால் மக்கள் கண்ணீரும் கம்பளையுமாக கொதித்த போது அந்த ஆலயத்துக்கு சென்ற மக்களை சந்தித்த நேரத்தில் இடைத்தேர்தலுக்காக நாளை தமிழ்நாட்டுக்கு வருகிறாரே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை அழைத்து வந்து இந்த ஆலயத்திற்குள்ளே வந்து அவர்கள் நேரில் கண்டுவிட்டு சென்றால், காவல்துறையை முடுக்கிவிட்டால் கொள்ளை போன நகைகள் திரும்ப கிடைக்கும் என்று அந்த தெருவெங்கும் இருந்த பிராமண குடும்பங்களினுடைய சகோதரிகளும் பெரியோர்களும் வேண்டிக் கொண்டதன் பேரில் நான் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களிடத்தில் மறுநாள் இதை சொன்ன மாத்திரத்தில் அங்கே செல்வோம் என சொல்லி தென்திருப்பேரைக்கே வந்து மகர நெடுங்குலைக்காதர் ஆலயத்துக்குள்ளே வந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் இருந்த இடத்தையும் பார்வையிட்டு விட்டு வெளியே வந்த நேரத்தில் அங்கு திரண்டிருந்த தாய்மார்களும் பெரியோர்களும், நீங்கள் தான் இந்த கோயில் நகைகளை திரும்ப பெறுவதற்கு வழி செய்ய வேண்டும், உங்கள் அழுத்தமான கோரிக்கையில் தான் காவல்துறை அந்த கடமையில் ஈடுபடும் என சொல்ல, அதே போல அவர்கள் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே அதனை சொல்லி காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்க, என்னை அழைத்து நீ அந்த மக்களை அழைத்துக் கொண்டு நடைபயணமாக வந்து ஜில்லா கலெக்டரிடத்திலே நீதியை கேட்கின்ற பயணமாக அமைய வேண்டும் என சொல்ல, நான் 1886 ஆண்டில் அதே போல தென்திருப்பேரையிலிருந்து அந்த கிராமத்து பெரியோர்களும் சகோதரிகளும் உடன் வர நெல்லை ஆட்சித்தலைவர் அலுவலகம் வரை முதல் நடைபயணம் மேற்கொண்டேன். அதனைத் தொடர்ந்து 1982 பிறகு 94 ஆண்டில் குமரிமுனையிலே இருந்து சென்னை வரை 52 நாட்கள் 1600 கிலோமீட்டர் ஊழல் ஆட்சி எதிர்த்து, அதிமுக ஆட்சி எதிர்த்து மேற்கொண்ட நடைபயணம். வரிசையாக நதிகள் இணைப்புக்காக 2002 ஆண்டு தாமிரபரணி ஆற்றங்கரையிலே இருந்து அதுவரை செல்லாத மாவட்டங்கள் வழியாக சென்று 1200 கிலோமீட்டர் நதிகள் இணைப்புக்காகவும் சாதிமத நல்லிணக்கம் தழைப்பதற்காகவும் நான் மேற்கொண்ட நடைபயணம். அதன் பிறகு முல்லை பெரியாரை காப்பதற்கு 3 முறை மதுரை மாநகரிலே இருந்து கூடலூர் வரையிலே மேற்கொண்ட நடைபயணங்கள். நீட்டினோ அம்பரப்பெருமலையிலே அமைக்கப்பட்டால் தேனி மாவட்டம் தவிடுபடியாகும், இடுக்கி அணையும் பென்னிக்குக் அணையும் பாழாய் நொறுங்கும் என்பதனால் அதை தடுப்பதற்காக மதுரை மாநகரிலே இருந்து 2018 ஆண்டு மார்ச் 31 தேதி நான் நடைபயணம் தொடங்க நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அமைச்சர்களை அழைத்த போது மனமு வந்து மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு வந்து மதுரையிலே இருந்து அந்த நடைபயணத்தை தொடங்கி வைக்கும் வேளையில் என்னுடைய சகோதரன் வைகோ நடக்கின்ற நடைபயணத்தில் என்னுடைய பாதங்களும் சேர்ந்தே நடக்கின்றன. நானும் அவரோடு நடந்து வருவதாகவே தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்லி புலிவில் கயல் பொறிக்கப்பட்ட கொடிதரை என் கையிலே கொடுத்து அவர் அந்த நடைபயணத்தை தொடங்கி வைத்தார். இன்று தமிழகம் இந்துத்துவ ஆதிக்க சக்திகளால், சனாதன கூட்டத்தால் பாழ்பட்டு போகுமோ இந்த சமய நல்லிணக்கம் என்று அச்சத்தக்க ஒரு சூழலை உருவாக்க டெல்லி ஏகாதிபத்தியத்தின் அடிவரடிகளாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஜாதியின் பெயரால் மோதல், மதத்தின் பெயரால் இரத்த கலவரம் என உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
சங்க காலத்திலே சாதிகள் கிடையாது. சாதிகளற்ற தமிழ் சமுதாயம். அதற்கு பின்னரும் வைணவமும் சைவமும் தலைத்தாலும் கிறித்துவமும் இஸ்லாமும் இங்கே அரவணைக்கப்பட்டு ஒற்றுமையின் இருப்பிடமாக தமிழகம். வடபுலத்திலே இரத்த களரிகள் நடந்த போதும், அண்ணல் காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட்ட போது, இந்து முஸ்லிம் கலவரங்கள் வடபுலத்திலே பயமுறுத்திய போதும் இங்கே சமய நல்லிணக்கத்தை வானொலி உரையின் மூலமாகவே தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஏற்படுத்தினார்கள். அத்தகைய சமய நல்லிணக்கத்தை யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கோட்பாட்டுக்கொப்ப பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நெறிகளுக்கு ஏற்க இந்த தமிழகத்தில் மத பூசல்களுக்கு சமய சண்டைகளுக்கு இடமில்லை என்பதை நிலைநாட்டுவதற்காகவே, அதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதற்காகவே நானும் என்னுடைய தம்பிமார்களும் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் திரளுகிற மக்களை எங்கே கண்டாலும் அவர்களிடம் நான் விடுக்கும் வேண்டுகோள் எல்லாம், தமிழ்நாட்டின் பொற்காலமாக அமைந்திருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால்தான் தமிழகத்திற்கு விடிவு காலம். இது பொற்காலமாக தொடர வேண்டும். எனவே இந்த தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் மகத்தான வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குழந்தைகளுக்காக கவலைப்படுகிற பச்சிளம் குழந்தைகளும் பாலகர்களும் பசியோடும் பட்டினியோடும் பரிதவிக்க கூடாது என்பதற்காக எந்த மாநிலத்திலும் இல்லாத பள்ளி பிள்ளைகளுக்கும் காலை சிற்றுண்டி என்ற திட்டத்தையும் அறிவித்து, மகளிருக்கு இதுவரை எந்த மாநிலமும் செய்யாத அற்புதமான திட்டங்களையும் நிறைவேற்றி, இந்தியாவிலேயே அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் செந்தமிழ் நாடுதான் என்ற பெருமையை, கீர்த்தியை நிலைநாட்டி இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மீண்டும் அந்த கொச்சம் உங்களுக்கே தமிழக மக்களால் வழங்கப்படும். உங்கள் குரலுக்கு பின்னாலே கோடானு கோடி மக்களினுடைய குரல் எழும். உங்கள் கரங்களுக்கு பின்னாலே கோடானு கோடி கரங்கள் உயர்ந்து நிற்கும். உங்கள் வெற்றிக்காக பாடுபடும் குரல் கொடுக்கும். வெல்க திராவிடம், வெல்க தமிழ்நாடு என கூறி இந்த அருமையான சந்தர்ப்பத்தை இந்த இடத்திலே வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் அவருக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். இரண்டாம் உலகப் போர் வரலாற்றில் ஜெர்மானிய ஹிட்லரின் பாசிசத்தை முறியடித்தார் ரஷ்யாவின் ஜோசப் ஸ்டாலின். இந்திய வரலாற்றில் இந்துத்துவ பாசிசத்தை வேறறுத்தார் எங்கள் மு.க. ஸ்டாலின் என்ற வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இந்தியாவின் முதன்மையான முதலமைச்சர், திராவிட மாடல் அரசின் நாயகர் அண்ணன் தளபதி அவர்களே வருக, சிறப்புரை தருக என்று அன்போடு அழைக்கின்றோம். அன்புள்ள ஆண்டினுடைய என்னுடைய முதல் நிகழ்ச்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ஆரோக்கிய அண்ணன் வைகோ அவர்களின் இந்த சமத்துவ நடைபயண தொடக்க விழாதான் என்னுடைய முதல் நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது.
இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நேரு அவர்களை, ரகுபதி அவர்களை, தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை, மெய்யநாதன் அவர்களை, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்துள்ள தகைசால் தமிழர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் பேராசிரியர் ஐயா காதர் மகிதீன் அவர்களை, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் என்னுடைய இனிய சகோதரர் தொல் திருமா அவர்களை, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களை, திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய துரை சந்திரசேகர் அவர்களை, மக்கள் நீதி மைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் அருணாச்சலம் அவர்களை, நடைபயணத்தை என்ன காரணத்திற்காக நடத்துகிறோம் என்பதை உங்களிடத்தில் விளக்கி உணர்ச்சியோடு உரையாற்றி அமர்ந்துள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ஆருயிர் அண்ணன் வைகோ அவர்களை, வருகை தந்துள்ள சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களை, முன்னிலை ஏற்றுள்ள அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ் உள்ளிட்ட மதிமுக நிர்வாகிகளை, தோழமை இயக்கங்களை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை, நன்றியுரை ஆற்றியுள்ள செந்திலதிவன் அவர்களை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களை, சமத்துவ நடைபயணத்தில் பங்கேற்று தன்னுடைய கடமையை நிறைவேற்ற இருக்கக்கூடிய அன்புக்குரிய தம்பிமார்களே, அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தன்னுடைய பொது வாழ்க்கையில தமிழ்நாட்டோட குறுக்கும் நெடுக்குமாக தன்னுடைய காலடி படாத இடமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளுக்காக நடைபயணம் செஞ்சவர் நம்முடைய அருமை அண்ணன் வைகோ அவர்கள். அவருடைய நெஞ்சுரத்தையும் ஸ்டாமினாவையும் பார்க்கும்போது அவருக்கு 82 வயசா அல்லது 28 வயசா என்று நமக்கெல்லாம் ஆச்சரியப்பட தோணுது. ஒரு இளைஞருக்குரிய வேகத்தையும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் இன்னைக்கு அவர்கிட்ட நாமெல்லாம் பார்க்கிறோம். இளைஞர்களுக்கு நல்வழி காட்டிட, அதுவும் இளைஞர்களோட ஒன்று சேர்ந்து இந்த சமத்துவ நடைபயணத்தை தொடங்குகிற அண்ணன் வைகோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் காலந்தோறும் இளைய தலைமுறையோட நலனுக்காகவும் எதிர்காலத்தினுடைய நன்மைக்காகவும் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கமாக நம்முடைய இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. தள்ளாத 95 வயதில தளராம தொண்டு செஞ்சவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி உள்ளிட்ட எல்லா உரிமைகளும் பெற்றிட கிடைக்கணும், அதுக்கு சாதி மதம் உள்ளிட்ட தடைகள் அகற்றப்படணும்,
அது தகர்க்கப்படணும்னு தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் பாடுபட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் வழிவந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 80 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தமானவர். சர்க்கர நாற்காலியில உட்கார்ந்த வண்ணம் ஓய்வில்லாமல் உழைச்சார். 16 வயசுல மாணவநேசன் பத்திரிகை ஆரம்பிச்சு இளைஞர்களுடைய உறவாடிய அவர் 89 வயசுலயும் பேஸ்புக் ட்விட்டர்ல இளைஞர்களுடைய அரசியல் பண்ணார். அப்படிப்பட்ட திராவிட இயக்க யூனிவர்சிட்டியில படிச்சவர் தான் அண்ணன் வைகோ அவர்கள். ஏன் இந்த ஸ்டாலினும் அதே யூனிவர்சிட்டி மாணவன் தான். அண்ணன் வைகோ அவர்கள் தலைவர் கலைஞருக்கு பக்கத்திலே இருந்து அரசியல் கத்துக்கிட்டவர். தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அடிக்கடி சொல்லுகிற போது அவர் குறிப்பிட்டு சொல்லுவார், இமைப்பொழுதும் நம் நெஞ்சை விட்டு அகலாத தலைவர் கலைஞரும் சொல்லுவார். அவரே குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கு நீதி கேட்டு நடைபயணத்தை நடத்திய நேரத்தில் அவருடைய கால் கொப்பளிக்க நடந்து சென்ற போது அவருக்கு பாதுகாவலராக கூடவே நடந்தவர் தான் அண்ணன் வைகோ அவர்கள். இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர் படையோடு சமத்துவ நடைபயணத்தை நடத்துகிறார். இந்த நடைபயணத்தில் பங்கேற்கக்கூடிய பலரையும் நேர்ல அவரே தேர்வு செஞ்சிருக்கிறார். அது எப்படி தெரியுமா? இந்த இளைஞர்கள் எல்லாம் பெற்றோருடைய சம்மதத்தை பெற்றிருக்கிறார்களா? இதனால அவங்களுடைய கல்லூரியுடைய தேர்வை ஏதாவது பாதிக்குமா? அவங்களுடைய உடல் திறன் என்ன, மன உறுதி எப்படி இருக்கு, ஆர்வம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் உறுதி செஞ்சுட்டு தான் இந்த இளைஞர் படைய அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். போதைப் பொருள், அந்த போதைப் பொருளின் ஒழிப்பு, சாதி மத மோதல் தடுப்பு உள்ளிட்ட நாட்டுக்கு தேவையான கருத்துக்களை வலியுறுத்தி அண்ணன் வைகோ அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சமத்துவ நடைபயணம் மாபெரும் வெற்றி பெறணும். நிச்சயமாக வெற்றி பெறத்தான் போகிறது. இது மாதிரியான பயணங்களில் என்ன பயன் என்று சிலர் கேட்கலாம். காந்தியின் நடைபயணமும் மாவோவின் நடைபயணமும் வரலாற்றில் புரட்சி ஏற்படுத்தியிருப்பது போல அந்த தாக்கத்தை அவங்க உணரணும். இப்படியான நடைபயணங்கள் தான் தலைவர்கள் மக்கள்கிட்ட போய் எளிய வகையில் சுலபமான முறையில் நேரடியாக தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும். அந்த நடைபயணத்தோட தேவை குறித்தும் அதில் உள்ள நியாயங்கள் குறித்து மக்கள் பேச தொடங்குவாங்க. மக்கள் பேச பேசத்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். திராவிட இயக்க மேடைகளையும் நாடாளுமன்றத்திலையும் தமிழ்நாட்டோட தமிழர்களுக்காக அவருடைய உரிமைகளுக்காக கர்ஜித்தண்ணன் வைகோ அவர்கள் முதுமையை முற்றிலுமாக தூக்கி எறிந்துட்டு இந்த நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறார். இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்களை நாம நிச்சயமாக ஒழிக்கணும். அதுல எந்த கருத்து மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது. போதையின் பாதையிலிருந்து இளைஞர்களை காக்கணும். அதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. அது மூலமா ஓரளவுக்கு, முழுமையாக இல்ல, ஓரளவுக்கு பலனும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமானது, அந்த பழக்கத்திற்கு அடிமையானவங்க அதோட பாதிப்புகளை உணர்ந்து அந்த பழக்கத்தை கைவிடணும். அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள திருத்தணும். போதைப் பொருட்களுடைய பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கை அழிக்க மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு செயல்படணும்.
ஏராளமான போதை வஸ்துகள் நாட்டுக்குள்ள வருது. அதிகப்படியான போதைப் பொருட்கள் எந்தெந்த துறைமுகங்கள் வழியா நாட்டுக்குள்ள நுழையுதுன்னு நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம், படிக்கிறோம். இந்த நுழைவு வாய்களை நாம அடைச்சாகணும். நாட்டோட எல்லைக்குள்ள போதைப் பொருட்கள் வர்றதையும் மாநிலம் விட்டு மாநிலம் மாநிலம் விட்டு மாநிலங்கள் கடத்தப்படுவதையும் ஒன்றிய அரசின் முகமைகள் தீவிரமாக கண்காட்சியை தடுக்கணும். அதுக்கு எல்லா மாநில அரசுகளும் தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுக்கணும். எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன், கடந்த சில மாதங்கள்ல திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள்ல இருந்து 1 லட்சத்துக்கு அதிகமான போதை மாத்திரைகளை பிடிச்சிருக்கிறோம். இந்த கடத்தல்ல சம்பந்தப்பட்டவங்க மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா, ஹரியானா போன்ற மாநிலங்களை சார்ந்தவர்களாக இருக்காங்க. அதே போல இன்னும் சில வழக்குகள்ல குற்றவாளிகள் நைஜீரியா, செனகல் போன்ற நாடுகளை சார்ந்தவர்களாக இருக்காங்க. இப்படிப்பட்ட நெட்வொர்க்கை ஒழிக்க எல்லாரும் கைகோக்கணும். நம்மை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் பழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும்னு தமிழ்நாடு அரசோட துறைகள், ஒன்றிய அரசின் துறைகளோட அண்டை மாநில காவல்துறையினரோடு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து செயல்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். போதை ஒழிப்புங்கிறது சமூகத்தோட கூட்டு பொறுப்பா இருக்கணும். முக்கியமா கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோடு தங்களுடைய படைப்புகளை உருவாக்கணும். போதையின் தீமைகளை சொல்றது தப்பில்ல, அதை குளோரிஃபை பண்றது ஒரு தலைமுறையே சீரழிச்சிடும். அதே போல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் பாசனத்தை காமிக்கணும் தான், அதை மறுக்க முடியாது. அதுக்காக அவன் பாதை மாறி போகும்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது. யூடியூப், இன்ஸ்டா ரீல்ஸ் மூலமா வரக்கூடிய ஈஸி மணி பசங்களை தவறான பாதையில கொண்டு போறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். எனவே குழந்தைகளை பொறுப்போடு வளர்க்கணும் பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமா அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சின்னு வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் நம்ம வீட்டு பசங்க வழி தவறி போகாம இருக்கிறத கண்காணிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசணும். மனம் விட்டு பேசினாலே பாதி பாரம் குறைஞ்சிரும். தவறான பாதைக்கு போகக்கூடிய தேவை நிச்சயமாக இருக்காது. அதேபோல் ஆசிரியர்கள், சமூக வலைதள பிரபலங்கள் எல்லாருமே போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை தொடர்ந்து பரப்பணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து இன்னைக்கு நாட்டில் நிலவக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்றால் அது சாதி மத மோதல்கள் தான். ஒன்றிய அமைச்சர் உள்ளிட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய பதவிகள் இருக்கக்கூடியவங்களை இப்ப வெறுப்பு பேச்சுக்களை பேசியும் இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்டுகிற விதமாக செயல்படுவதை பார்க்கிறோம். தனிப்பட்ட முறையிலான அவங்களுடைய கொள்கைகளுக்கு நம்ம இந்திய நாட்டை ஒருமைப்பாட்டை, அமைதியை சீர்குலைக்கக்கூடிய நாசகார வேலையை அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. நாட்டில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், ஆதிதிராவிடர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு எல்லாரும் அச்சத்தில் வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ அண்மையில் நடந்த கிறிஸ்துமஸ் சமய விழா நடந்துச்சு. அந்த சமயத்தில் நாட்டில் பல்வேறு இடங்கள் நடந்த தாக்குதலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இந்த நிலைமை இருந்துச்சா? ஊரே ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியா இருந்த காலம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிரியா கட்டமைக்கிற வேலையை பிளவுவாத சக்திகள் இன்றைக்கு தெளிவா செஞ்சிட்டு இருக்காங்க. அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த நிலையிலே தான் அண்ணன் வைகோ அவர்கள் இந்த சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறார். திராவிட இயக்கத்திற்கு பல்வேறு திருப்பு முனைகள் கொடுத்த நகர் தான் இந்த திருச்சி நகர்.
அண்ணன் வைகோ அவர்கள் இந்த நடைபயணம் நிச்சயமா புதிய வரலாற்றை படைக்கும். இந்த நடைபயணத்தோட தாக்கத்தை சமூக வலைத்தளங்கள் கொண்டு சேர்ந்து இளைஞர்களை பேசும் பொருளாக ஆக்க வேண்டியது ஊடகங்கள் மற்ற எல்லோருடைய கடமை. மது போதையும் அதைவிட ஆபத்தான மதவாத அரசியல் போதையும் தமிழ்நாட்டுக்குள் நுழையவிடாமல் தடுத்திட நாமெல்லாம் ஒன்று சேர வேண்டும். அண்ணன் வைகோருடைய நடைபயணம் நிச்சயமாக புதிய எழுச்சியை உருவாக்க இருக்கிறது. அண்ணன் வைகோ அவர்கள் இந்த சமத்துவ நடைபயணம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் உரிமையோடு அவரிடத்தில் நான் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். உங்கள் அனைவரின் சார்பில் உங்களுடைய நோக்கம் பெரிதென்றாலும் உங்களுடைய உடல்நலம் எங்களுக்கு பெரிது. எனவே இந்த பயணத்தை நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இது மாதிரியான கடுமையான நடைபயணங்களை நீங்கள் இனி மேற்கொள்ளக்கூடாது என்ற என்னுடைய அன்பான வேண்டுகோளை நீங்கள் கட்டளையிட்டால் அதை செய்வதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் தயாராக இருக்கிறாங்க. அதனால்தான் அந்த உரிமையோடு கேட்கிறேன். நீங்க உங்கள் உடல்நிலை பாதுகாக்கணும் என்று அன்பான வேண்டுகோள் இந்த நேரத்தில் உரிமையோடு கேட்டுக்கொண்டு உங்கள் பயணம் வெற்றி பெற வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நடைபயண வெற்றிக்கு முழு முதல் காரணமாக பாடுபட்ட அமைச்சர் மாண்புமிகு நேரு அவர்களுக்கும், இதனை முதலிலிருந்து இறுதி வரை கட்டமைத்து சிறப்புரை செய்த முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி துரை வைகோ அவர்களுக்கும், டிடிசி சேரன், வெல்லமண்டி சோமு, இங்கே மணவை தமிழ் மாணிக்க பிறகையா அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த சமத்துவ பதாகையை இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என் கரத்திலே வழங்க இருக்கிறார். இதனையே இலச்சனையாக கொண்டு நாம் இந்த கொள்கையை நெஞ்சிலே ஏந்தி புறப்படுவோம். வணக்கம். அகர முதல அரபியல் அவர் ஆளுகின்ற அரசியல், அகர முதல அரபியல் அவர் ஆளுகின்ற அரசியல், உயர உயர எழுகிற அவர் ஆளுமையே அரசியல், உயர உயர எழுகிற அவர் ஆளுமையே அரசியல், அதிர அதிர மொழிகிற அவர் வாய்மையே அரசியல், உதிரம் உதிர உழைக்கிற அவர் ஊழியமே அரசியல், எதிரி நடுங்க உதைக்கிற அவர் வீரியமே அரசியல், எதிரி நடுங்க உதைக்கிற அவர் வீரியமே அரசியல். வைகோ 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 வைகோ. வேதாந்தா வந்தவுடன் எவர் துணிந்தார் முதலே, கூடங்குளம் என்றவுடன் எவர் நின்றார் எதிரே. வைகோ 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 வைகோ. தமிழீழ விடுதலைக்கு ஒருங்கிணைத்தார் எவரோ, பொதுவாக்கு என்ற முதல் குரல் கொடுத்தார் எவரோ. வைகோ 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 வைகோ. தஞ்சை அழியும் மீத்தேனை அடித்துடைத்தார் எவரோ, தேனி அழியும் நியூட்ரினோவை நிறுத்தி வைத்தார் எவரோ. தஞ்சை அழியும் மீத்தேனை அடித்துடைத்தார் எவரோ, தேனி அழியும் நியூட்ரினோவை நிறுத்தி வைத்தார் எவரோ. வைகோ 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 வைகோ. அகர முதல அரபியல் அவர் ஆளுகின்ற அரசியல், அகர முதல அரபியல் அவர் ஆளுகின்ற அரசியல், உயர உயர எழுகிற அவர் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை விரட்டியவர் எவரோ, மதுவுக்கு எதிராக நடந்தவர் எவரோ. வைகோ 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 வைகோ. முல்லை பெரியாறு அணை காத்து நிலம் காத்தார் எவரோ, காவேரிக்கு போராடி
மொழிகிற அவர் வாய்மையே அரசியல், உதிரம் உதிர உழைக்கிற அவர் ஊழியமே அரசியல், எதிரி நடுங்க உதைக்கிற அவர் வீரியமே அரசியல், எதிரி நடுங்க உதைக்கிற அவர் வீரியமே அரசியல். வைகோ 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 வீழாத வீரமே வேகாத நெருப்பே உன் பேர்தான் வைகோவா, ஓயாத புலியே சாயாத மலையே உன் பேர்தான் வைகோவா, உணர்ச்சி பிழம்பே தெரிக்கும் நரம்பே புயலின் மூச்சே கடலின் பேச்சே உன் பேர்தான் வைகோவா. தீரா தமிழின் சாட்சி நீயே, திராவிட பண்பில் நீச்சி நீயே, தீரா தமிழின் சாட்சி நீயே, திராவிட பண்பில் நீச்சி நீயே. இது திரட்டப்பட்ட கூட்டம் அல்ல, இது கொள்கைக்காக இருக்கிற கூட்டம், லட்சியத்துக்காக இருக்கிற கூட்டம், தாய் தமிழகத்தினுடைய உரிமைக்காக போராடுகிற கூட்டம், தரணிவாழ் தமிழர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு சங்கடானம் செய்கிற கூட்டம். நாங்கள் காசத்தவர்கள், நாங்கள் மாசத்தவர்கள், நாங்கள் தேர்தலில் தோற்றிருக்கிறோம், லட்சியத்தில் தோற்கவில்லை. மானமும் அறிவும் மனிதர் கழகு, வெற்றியும் தோல்வியும் வீரர் கழகு, உன் வெற்றியில் எல்லாம் வீரம் உண்டு, தோல்வியில் கூட ஞானம் உண்டு. அண்டை மாநிலம் அணையிடும் போது சண்டை பிடித்து சம செய்வாயே, சுற்றுச்சூழல் மாசுறும் போது வெற்றி கடத்தில் வீர கொண்டாயே. தாயகம் எப்படி மறக்கும் தலைமையில் தங்களி முழக்கம், கைவேலி பழுப்பு நிலக்கரி பூமியை கைவேலியிட்டு காத்து நின்றாயே, பெரியார் மையம் தில்லியில் அமைய உரியார் இடத்தில் உரிமை பெற்றாயே. தாயகம் எப்படி மறக்கும் தலைமையில் சங்கொலி முழக்கம். நாம் யார்? சாகாத வானம் நாம், வஞ்சத்தின் நெஞ்சங்கீரும் வாழ்வீரம் வர்ணிக்கும் பரணிப்பாட்டின் வடிவம் நாம், வாகைப்பூ வாழை சூட ஆழ்வீர பேரரசை அமைத்து காட்டும் அடிப்படை நாம், பொல்லாத குடும்பத்தரை ஒழித்து கட்ட குமுறுகின்ற எரிமலை நாம், நச்சுமர வேறறுத்த தீர்த்து கட்டும் புயலும் நாம், புயலும் நாம். நான் இழந்தேனோ தம்பி உன்னை, நீ இழந்தாயோ அண்ணன் என்னை, கலைஞர் சொன்னது உண்மை உண்மை, நான் செய்தது கடைசியில் நன்மை. கட்டபொம்மனின் வீரம் புகழை காற்று வெளியும் பாடவை தாயே, கட்டபொம்மனின் மாரிசு காற்று தூக்கு கயிற்றை தூக்கிலிட்டாயே. தாயகம் எப்படி மறக்கும் தலைமையில் சங்கிலி முழக்கம், ஈழத்தமிழர் இல்லம் உள்ளம் இரண்டு கொள்ளும் குடி புகுந்தாலே, வீர திராவிட வானம் தந்தில் விண்ணீராக வீரியமாயே. தாயகம் எப்படி மறக்கும் தலைமையில் சங்கிலி முழக்கம். வீழாத வீரமே வேகாத நெருப்பே உன் பேர்தான் வைகோவா, ஓயாத புலியே சாயாத மலையே உன் பேர்தான் வைகோவா, உணர்ச்சி பிழம்பே
தமிழகத்துக்கு என்னால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில், இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன். வம்சமடா பாயும் புலி அம்சமடா சூறாவளி பேருதா துறை வைகோ நம்ம துறை வைகோ துறை வைகோ அல்ல துறை வைகோ நாடாளும் அங்கமடா போராடும் சிங்கமடா எங்களோட எம்பி தான் துறை வைகோ நம்ம துறை வைகோ துறை வைகோ அல்ல துறை வைகோ தொண்டனை மதிக்கும் தூய உள்ளம் பாரு தோழனாய் பழகும் தாயன்பு ஜோறு தொண்டனை மதிக்கும் தூய உள்ளம் பாரு தோழனாய் பழகும் தாயன்பு ஜோறு புலியின் குட்டியும் புலிதான் என்று புரிய வைத்தார் தேர்தலில் வென்று புலியின் குட்டியும் புலிதான் என்று புரிய வைத்தார் தேர்தலில் வென்று